அடுத்தபடியாக நடிப்பு, பாசாங்கு என்பது இவரிடத்தில் அதிகமாக இருக்கும். மக்களுக்காக நான் கவலைப்படுகிறேன், அரசியல்வாதி இடத்துல பார்க்கலாம். உங்களுக்கு சேவை செய்ய எங்களுக்கு வாக்களியுங்கள்மா. உண்மை என்ன அர்த்தம்? எங்கள் குடும்பம் வளர்வதற்கு நீங்கள் வாக்களியுங்கள்னு அதுக்கு அர்த்தம். முதலை கண்ணீர் வடிப்பார்கள். மக்களுடைய பிரச்சனை பார்த்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, ஏழைகளை வாழ வைப்பதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கோம்மா. ஏழைகளுக்காக வாழவதற்காக வந்தால் இந்த சாராய கடையெல்லாம் கொஞ்சம் மூடலாம் இல்லை? உண்மையிலேயே இந்த ஏழை மக்கள் மீது இவர்களுக்கு அக்கறை இருக்கும் என்று சொன்னால் இந்த சாராய கடைகளை மூடியிருக்கலாம். இந்த லஞ்சமில்லாத மக்களை மிகவும் துன்புறுத்துகிற இந்த லஞ்சத்தை ஒழித்திருக்கலாம். உங்கள் கட்சிக்காரனே லஞ்சம் வாங்கிட்டு இருக்கான், அதை ஒழிச்சிருக்கலாம். நீங்கள் மக்கள் பந்தாடப்படுகிறார்கள், அரசு அலுவலகங்களிலே மக்கள் பந்தாடப்படுகிறார்கள். ஒரு சாதாரண சான்றிதழை வாங்குவதற்கு மக்கள் பந்தாடப்படுகிறார்கள். இன்னைக்கு போ, நாளைக்கு வா, இன்னைக்கு வா, இன்னைக்கு வா. இந்த அரசு ஊழியர்கள் மக்களை படுத்துகிற பாடு. அவர்கள் மன்னர்களைப் போலவும் நாம் மனுதாரர்களைப் போலவும். அவங்க மன்னர், நாம் மனுதாரர்கள். பிச்சை கேட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த அரசு அதிகாரிகிட்ட போய். கொஞ்சம் கூட கவலை இல்லாமல், வெக்கப்படாமல், ஒரு இரக்கம் இல்லாமல் வருகின்ற மக்களை கொடுமைப்படுத்துகிறார்களே, இதுக்கு ஒரு வழி காணுங்க. மக்களுக்கு தேவையான சாலை, குடிநீர் வசதி, தண்ணீர், குப்பை, கூளம் இதெல்லாம் செய்யுங்க. உண்மையிலே மக்களுக்கு கவலைப்படுவதாக இருந்தார். அதைத்தான் சொல்வார்கள் ஆங்கிலத்திலே முதலை கண்ணீர் வடிப்பவர்கள். இவர்கள் முதலை கண்ணீர், crocodile tears. அது என்ன முதலை கண்ணீர்? இந்த ஓமையை பார்க்கிற போது எப்படி வந்தது? முதலை கண்ணீர் வடிக்குமா அது நமக்கு தெரியாது, விஞ்ஞானபூர்வமாக அது எப்படி நமக்கு தெரியாது. இந்த பழமொழி வந்த கருத்தை பார்க்கிற போது முதலை என்ன சொல்லுமா, நான் மீனை சாப்பிடுகிறேன், கடலில் உள்ள மற்ற பிராணிகளை எல்லாம் சாப்பிடுகிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களை சாப்பிட்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேறு வழி இல்லாமல் நான் சாப்பிட்றேன் என்று கஷ்டப்பட்டு கொண்டே கண்ணீர் வடித்து கொண்டே அவற்றையெல்லாம் சாப்பிடுமா. அதுக்கு பேர் தான் முதலை கண்ணீர் என்று ஒரு கருத்து. இந்த அரசியல்வாதிகளும் மற்றவர்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள். ஆக இந்த நயவஞ்சவாதிகள் நடிப்பு, பாசாங்கு, பிறருக்காக கவலைப்படுவதைப் போலவும் பிறருடைய துன்பத்தை கண்டு வருந்துவதைப் போலவும் அவர்கள் நடிப்பார்கள். உண்மையிலே அத்தகைய வருத்தத்தக்கிய உணர்வு அவரிடத்திலே இருக்கார். ஆக கவர்ச்சியாக பேசுவது. அல்லாஹ் சொல்கிறான் சூரா பக்ராவில் 204, 206 வசனங்கள். மனிதர்களிலே இப்படி ஒருவன் இருக்கிறான், அவனுடைய பேச்சு உமக்கு கவர்ச்சியாக தெரிகிறது, மேலும் தம் மனதில் உள்ளதை தூய்மையானவை நிரூபிக்க அடிக்கடி அல்லாஹ்வை சாட்சியாக்கிறான். நான் நல்லவங்கிறதுக்கு ஒரே அல்லாஹ்வை அவன் சாட்சியாக்குகிறான். உண்மையில் இவர்களே சத்தியத்தினுடைய கொடிய பகைவர்கள். இவர்களுக்கு அதிகாரம் கிடைத்துவிட்டால் அவருடைய முயற்சிகள் எல்லாம் பூமியில் குழப்பத்தை பரப்புவதற்காகவும், வேளாண்மையை அழிப்பதற்காகவும், மனித இனத்தை அழிப்பதற்காகவுமே இருக்கும். வெளியில் சொல்லுவான் நான் தூய்மையானவன் என்று அல்லாஹ்வை அடிக்கடி சாட்சியாக்குவான். ஆனால் இவரிடத்திலே அதிகாரம் கிடைத்து விட்டால் என்ன செய்வான்? பூமியிலே குழப்பத்தை உண்டு பண்ணுவான், வேளாண்மையை அழிப்பான், மனித இனத்தை அழிப்பான். இன்றைய அரசியல்வாதிகளுக்கு மிக பொருந்தி வருகின்ற ஒரு வசனம். மேடையில் பேசுகிறதுக்கும் அவங்க நடந்து கொள்றதுக்கும் எந்த சம்மதம் கிடையாது, ஆனால் மிக கவர்ச்சிகரமான பேச்சுகள். ஆகவே இப்படிப்பட்டவர்கள் நம்மிடத்தில் இருந்தால் நாம் அவர்களை பற்றி கவனமாக இருக்க வேண்டும். ஆக மயக்கும் பேச்சு.